தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எல்லா வானிலை அறிக்கையிலும் நம்ம கொடுத்திருப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள், அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளும், வட தமிழக உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நம்ம கொடுத்திருப்போம். அதே மாதிரி வட தமிழக கடலோரத்திலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. குறிப்பாக திருவள்ளூர் போன்ற மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் போல மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகுதியாக நமக்கு விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகளும் பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே இடி மின்னலுடன் கூடிய சூறையாடும் கனமழை தான் இன்றைக்கும் நமக்கு பதிவாக போகுது. பல இடங்கள்ல வெப்பம் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. சென்னை போன்ற நகரங்கள்ல எப்போ எங்களுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த எப்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இனி வரப்போகிற நாட்களில் கணிசமாக நமக்கு கடலோர மாவட்டங்களில் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க, நமக்கு மழை தீவிரம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் அதிகரிக்கும். ஏற்கனவே கேரளாவில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்தாச்சு. கேரளா மாநிலங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. மிக கனமழை அங்கே பதிவாகும். இன்று ஏற்கனவே நம்ம கேரள மாநிலங்களில் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். அதே மாதிரி அங்கே பெய்த வலுவான மழையின் காரணமாக பல மாவட்டங்கள், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களில் கணிசமாக நமக்கு கனமழையும் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக இரவு நேரங்களில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி மேற்கு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி பகுதிகளினுடைய மேற்கு பகுதி, அவலாஞ்சி, உதகமண்டலம், குந்தா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் அதிகரிக்க தொடங்கிறோம். தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டங்களில், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், இங்கேயும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு பகுதியான ஒரு மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களிலும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலை பகுதிகளில் தான் நம்ம மிக கனமழை சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் எல்லா இடத்துலையும் மிக கனமழை பெய்யுமான்னு கேட்குறீங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்காது. மலை பகுதிகள், குறிப்பாக நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், இது போன்ற இடங்களிலும், அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், இங்கெல்லாம் தான் நமக்கு மிக கனமழை தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கனமழையும், மற்ற பகுதிகள் மதுரை, திண்டுக்கல்லாம் மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகிற நாட்களுக்கும் அதிகமாகவே காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். பல்வேறு பகுதிகளில் பகுதியான மழையாக எதிர்பார்க்க முடியும். இப்போனா ஒரே மாவட்டத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மழை பதிவாகியிருக்கு அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க.
அதே மாவட்டத்திலிருந்து மழை வரல அப்படிங்கிற கமெண்ட்டையும் பார்க்க முடிகிறது. பகுதியான ஒரு மழை பொழிவாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவாகவே பதிவாக போகுது. ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது. கடலோர பகுதிகள் டெல்டாவில் அது எதனால் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த உள் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை பெய்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர்ந்து வருகிற நாட்கள் பொறுத்தவரை மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இரவு நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் சில சமயங்களில் நமக்கு மழை பொழிவுகள் மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற இந்த பகுதிகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் எல்லாமே ஓரளவு மிதமான மழை அல்லது கனமழையாக இனி வரும் நாட்கள், குறிப்பாக அந்த ஜூன் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஜூன் 10, 11, 12, 13 போன்ற நாட்களில் பரவலாக விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக நமக்கு பதிவாக தொடங்கும். உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் இங்கே எல்லாமே நமக்கு இனி அடுத்து வரும் நாட்களில் இரவு நேர மழை பொழிவுகளாக மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க. தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் எந்த அளவுக்கு நமக்கு மழை முன்னேறி இருக்கோ, இன்னும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்னேற வாய்ப்புகள் இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மிதமான மழை திருச்சி, பெரம்பலூர், அதே மாதிரி குறிப்பாக நமக்கு தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், புதுக்கோட்டை இங்கெல்லாம் நமக்கு கணிசமாக ஒரு மிதமான மழை பொழிவுகளும் சில நேரங்களில் கனமழையாக இருக்கும். ஏன்னா கடந்த நாட்களில் பார்த்தோம், பெரம்பலூரில் கூட அவ்வப்போது சில சமயங்களில் மழை வந்து பதிவாகி இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த அது பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் பதிவாகியிருக்கு. 41.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னையில் மிக மோசமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலியில் 3 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரியில் 3 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், சென்னை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக நமக்கு பதிவாகியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிருக்கு. பாருங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். திருவள்ளூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னையில் கூட பகுதியாக சில இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை வரை கடந்த முந்தைய நாட்களில் நம்ம மழை பொழிவை நம்ம பார்த்தோம். ஈரோடு மாவட்டம் 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. நம்ம மழை அளவு எவ்வளவு சொல்கிறோங்கிறத கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் எவ்வளவு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத. தினந்தோறும் இந்த வானிலை அறிக்கை முடியும் போது இந்த தகவல் சொல்லி தான் நம்ம முடிப்போம். அதனால் இந்த தகவலையும் கொஞ்சம் சேர்த்து கேளுங்க. அப்போ தான் எங்கெல்லாம் மழை வந்திருக்குங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். இனி வரும் நாட்கள் இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையானது தீவிரமடையும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.